இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்தில் நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக காலத்தின் கடைசி செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18, 21, 26, 27 வசனங்களில். விசாரணை தீர்ப்பில் சின்ன கொம்பு, அதாவது அந்தி கிறிஸ்து மற்றும் பரிசுத்தவான்களும் இருக்கின்றனர். 1798 பிறகு தேவனுடைய ஜனங்கள் மையமாக கொண்ட ஒரு நீதிமன்ற அமர்வு தொடங்கியது. வெளிப்படுத்தின விசேஷம் 14 1ஆம் தூதன் நியாய தீர்ப்பின் வேலை வந்துவிட்டது என்று உலகிற்கு அறிவிக்கின்றான். நியாய விசாரணை துவங்கும் சரியான வேலையை தானியேல் 8:14 வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2300 ராப்பாகள் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லி நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை. தேவனுடைய நியாய தீர்ப்பு பெரும்பாலும் எதிர்கால நிகழ்வாகவே வேதாகமும் குறிப்பிடுகிறது. ஆனால் இது இன்றைய யதார்த்தம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று வெளிப்பாடு 14:7 நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனம் நிகழ்காலத்தில் பேசுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இந்த நியாய விசாரணை பரிசுத்த ஸ்தலத்தில் சுத்திகரிப்பு என்றும் 2300 நாட்களின் முடிவில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டது. ஒரு நாள் ஒரு வருடத்திற்கு சமம். என்னாகமம் 14:34 எசேக்கியேல் 4:6 இதை நாம் காணலாம். இந்த தீர்க்க தரிசன கணக்குப்படி 2300 நாட்கள் 2300 வருடங்களை குறிக்கிறது. இங்கு கூறப்பட்ட 2300 வருட தீர்க்க தரிசனம் நேபுகாத் நேசாரால் கிமு 606 அழிக்கப்பட்ட எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் பொழுது ஆரம்பிக்கும் என்று கேப்ரியேல் தூதனால் தானியேலுக்கு விளக்கப்பட்டது. தானியேல் 9:24-27 வரை நாம் அதை காணலாம். அதன்படி எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை பெர்ஷிய அரசனாகிய அர்த்தசஷ்டாவினால் கிமு 457 இளையுதிர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 12-26 வசனங்கள் இந்த எச்சரிப்பை தருகிறது. ஆகவே கிமு 457 வருடத்திலிருந்து 2300 வருடங்களை கூட்டினால் அது கிபி 1844 இளையுதிர் காலத்தில் நிறைவடையும். தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு சத்தியத்தை கேட்க காத்திருப்போம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் தூதுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனத்தில் வரக்கூடிய காரியங்களை நாங்கள் ஜெபத்தோடு கேட்க அப்பா எங்களுக்கு உதவித்தாரும். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.